गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मन्त्रस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடியதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நான் உங்களுடைய ஜோதிட ஆலோசகர் முனைவர் டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் பம்மல்லேருந்து. இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படியெல்லாம் 12 ராசிகளுக்கும் மற்றும் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை, அதைத் தொடர்ந்து நம்ம இந்திய பாரத தேசத்தினுடைய நிலைப்பாடுகள் பற்றிய ஒரு சிறிய ஆய்வாக இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அத்துடன் 12 ராசிகளுக்கும் உண்டான பொதுவான ஒரு பலன்களும், அதை தொடர்ந்து தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான சிறப்பு பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது பொதுவான பலன். பொதுவாக கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டு காலங்களில் மாறக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு, கேது போன்றவைகள் இந்த நிலைப்பாடுகளை நமக்கு உறுத்துகிறது. இந்த நிலைகள் எப்படி வருகிறது என்று பார்த்தோமேயானால், முக்கியமாக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஓராண்டுக்கும், ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகளுக்கும், சனி பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கும் நடக்கக்கூடியது. இந்த முக்கியமான 4 ராஜகிரகங்களை வைத்தே 2.5 நாட்களில் மாறக்கூடியதாக இருக்கக்கூடிய சந்திரன், மாதத்தில் மாறக்கூடியதாக சூரிய பகவான், 2.25 மாதம், 2.5 மாதங்களில் மாறக்கூடிய புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ளது. இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் முக்கியமான பங்கை எடுப்பது இந்த 4 முக்கியமான கிரகங்கள் மட்டுமே. அப்படி வரக்கூடியதில் இந்த 2025 ஆண்டில் இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் திருக்கணித ரீதியாக அமைகிறது. வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக குரு பெயர்ச்சியும் மற்றும் ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. 2026 தான் சனி பெயர்ச்சி என்று வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்த்தோமேயானால், சனி பெயர்ச்சி 29/3/2025 சனிக்கிழமை திருக்கணித பஞ்சாங்க ரீதியாகவும், வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக 6/3/2026 வெள்ளிக்கிழமை என்றும், குரு பகவானுடைய பெயர்ச்சி 14/5/2025 புதன்கிழமை திருக்கணித ரீதியாகவும், 11/5/2025 வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ராகு கேது பெயர்ச்சி என்று பார்த்தோமேயானால், 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்குமாக வர இருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பெயர்ச்சி 26/4/2025 சனிக்கிழமை அன்று நிகழ்கிறது. இப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த நிலைப்பாடுகள் எங்கெங்கே செல்கிறது என்று பார்த்தோமேயானால், ராகு பகவான் சனியினுடைய வீடான கும்பத்திற்கு வருகிறார். சனி பகவான் குருவினுடைய வீடான மீனத்திற்கு செல்கிறார். அதே போல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனுடைய வீடான மிதுனத்திற்கு செல்கிறார். கன்னி புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானுடைய வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். இப்படியான ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் எப்பொழுதெல்லாம் குரு பகவான் மிதுனத்திற்கு செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் மருத்துவத்துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும். இதனால் நடக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பினுடைய விஷயமாக பொதுவான பலன் என்ன என்று பார்த்தோமேயானால், இதுவரை தீராத வியாதிகள் என்று சொல்லக்கூடிய கேன்சர் போன்ற மிக பெரிய வியாதிகள் அனைத்திற்கும் மருத்துவ ஆராய்ச்சியின் மூலமாக மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எல்லா விதமான தீர்க்க முடியாத அனைத்து வியாதிகளுக்கும் மருத்துவம் புதிதாக தோன்றி அதற்குண்டான புதிய பரிமாணத்தை அடைந்து மிகச்சிறந்த மருத்துவ சேவைகள் அமைவதற்குண்டான விஷயம் இருக்கும். இது எதுவரை என்று பார்த்தோமேயானால்,
2036 வரை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனுடைய துவக்க வேலைகளாக இப்போது 2025 முக்கியமாக இருக்கக்கூடிய நெறைய வியாதிகள், அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளேஷன்ஸ், கிட்னியோட சம்பந்தங்கள், கிட்னிக்கு உண்டான வியாதிகளுக்கு உண்டான நிவர்த்தி, கேன்சருக்கு உண்டானது, அது எந்த இடத்தில் கேன்சர் இருந்தாலும் அந்த கேன்சரை நிவர்த்தி செய்யக்கூடியக்கு உண்டான மருந்துகள், ஹார்ட் சம்பந்தமான விஷயங்கள் போன்ற முக்கியமாக லங்ஸு, லிவர் போன்ற அனைத்து விதமான மேஜரான உறுப்புகள், அதாவது முக்கியமான அவயவங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஒரு புரட்சியே நடக்கக்கூடிய காலமாகத்தான் இது இருக்கும். அது மட்டும் அல்லாது, இந்த சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு, அதாவது மீனத்திற்கு செல்லும்போது, புதிய புதிய தொற்றுக்கள்லாம் வரக்கூடியதுக்கான இருக்கும். இதே போல தான் நான் முன்னாடி பார்த்தோம். தனுசு ராசியில் சனி பகவான் வரும்போது தான் நமக்கு இந்த கொரோனா அஃபெக்ட் எல்லாம் ஆச்சு. நம்ம பார்த்தோம். நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் தனுசு ராசிக்கும், மீன ராசிக்கும் உள்ளான விஷயங்கள் என்று பார்த்தோமேயானால், ரொம்ப பிந்தைய காலத்திற்கு தான் இந்த வைரஸ் யாரால் அனுப்பப்பட்டது போன்றது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் அறிந்தோம். ஆனால் மீன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் இருக்கும்போது குருவினுடைய அமைப்பில் இருக்கிறார். அது மட்டுமல்லாது அங்கே சனியுடைய நட்சத்திரத்திலும் அவர் பிரவேசிக்க இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக யாராவது இந்த மாரியான விஷத் தொற்றுக்களையோ, விஷ பாக்டீரியாஸ் போன்ற வைரஸ் இது மாரியான விஷயங்களை நமக்கு அதையாவது அது நம்மளுடைய வாழ்க்கையினோடு கலந்து வித்துவிட்டால், கண்டிப்பாக அவர்கள் உடனடியாக வெளிச்சத்திற்கு வருவார்கள். அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ராகு பகவான் கும்பத்திற்கு வருவதும், அதேபோல கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்திற்கு வருவதால், அனைத்து விதமான ஆலயங்களிலும் கேது பகவான் சிம்மத்திற்கு வருவது, அனைத்து விதமான ஆலயங்களில் இருக்கக்கூடிய மூர்த்திகளுக்கும் மற்றும் அனைத்து விதமான ஆன்மீக தலங்களுக்கும், ஆன்மீக மகான்களுக்கும், குருமார்களுக்கும் மிகச் சிறந்ததான ஒரு காலமாக இருக்கும். அது மட்டும் அல்லாது, ஒரு கோயில் ஒருத்தருமே போகாத கோயிலா இருந்தா கூட, இன்னிய தேதிக்கு பார்த்தோமேனா, இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம்னாக்க, லட்சக்கணக்கான கும்பல்கள் வரக்கூடியதாக, ஒரு அலை போல வரக்கூடியதான ஒரு விஷயங்கள் எல்லாம் எல்லா விதமான ஆலயங்களுக்கும் இருக்கும். இதுவரை யாரெல்லாம் வழிபாடுகள், ஆன்மீகம் இல்லை என்று சொன்னார்களோ, அவர்கள் அனைவருமே ஆன்மீக பாதையில் செல்லக்கூடியதாக, ஒரு பயத்திற்கு அடிபணிந்து அதற்குண்டான ஆன்மீகத்தை தேடக்கூடிய ஒரு காலமாக இந்த கேது பெயர்ச்சி இருக்கக்கூடியதாக இருக்கும். ராகு பெயர்ச்சியினால் வரக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தோமேயானால், நம்மளுடைய நாட்டிற்கு உண்டான மிகச்சிறந்த பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இராணுவ தடபாடங்கள் போன்ற அனைத்து விதமான விஷயங்கள், அதாவது ஆயுத புரட்சி என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியான விஷயங்களில் புதுசாக இருக்கக்கூடிய மிஷினரீஸ், அது மாதிரியான விஷயங்கள் மற்றும் இராணுவத்திற்கு தேவையான மிகச்சிறந்த நூதனமான நிறைய ஒரு ஆயுதங்களை கண்டுபிடிக்கக்கூடியது, சேட்டிலைட் மூலியமாக வரக்கூடியது. இந்த விஷயங்கள்னால் என்ன இருக்குன்னாக்கா, இன்னைக்கு ட்விட்டர், வாட்ஸ்அப் ஏதோ சமாச்சாரங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் மிகச்சிறந்த அட்வான்ஸான நிலைகள், ஒரு 10 நிலைகள் நமக்கு வருவதற்குண்டான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த ராகு வருவதால் இப்ப நன்மை என்று பார்த்தோம். தீமை என்று பார்த்தோமேயானால், நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆன்லைன் மூலமாக ஸ்கேம்ஸ் நடக்கிறது, சமாச்சாரங்கள் இது மாரியான விஷயங்கள்லாம் நிறைய வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகையினால் நாம் எந்த தொலைபேசியை வைத்திருக்கிறோமோ, ஒன்றுக்கு 2 தொலைபேசிகள் நம்பர்கள் வைத்துக்கொண்டோ, இல்ல 2 மொபைல் வச்சுக்கிறதோ, இல்ல பேங்கிங் செக்டார்ஸுக்கு நம்ம வேற ஒரு எண்ணை கொடுப்பதோ, இந்த மாரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பாதுகாப்பாக செய்து கொண்டோமேயானால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் என்று தான் தெரிகிறது. அதேபோல இராணுவ சம்பந்தமாக விஷயங்கள் என்று சொன்னேன். கண்டிப்பாக நமக்கும், அதாவது இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் சிறிய ஒரு ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு, அதன் மூலியமாக ஒரு சின்ன யுத்தங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கடைசியில் எத்தனையோ போராட்டத்திற்கு பிறகு பார்த்தோமேயானால், இந்தியா எளிதாக வென்று பங்களாதேஷ் கண்டிப்பாக அடங்கி போவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். காரணம், மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யக்கூடியதாகவும், அது மட்டுமல்லாது மிதுனத்தில் இருக்கக்கூடிய பகைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இதற்குண்டான ஏதுவான விஷயங்களை செய்வார். இதனுடைய அடுத்த நம்மளுடைய நாட்டிற்கு துணை நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவிலும் மிகச்சிறந்த ஒரு போராட்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். ரொம்ப அந்த ஜனங்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளுக்கும், மொத்தமாகவே அந்த ஜனங்கள் அனைவரும்
அ அந்த நாட்டை விட்டு செல்வதற்கோ, என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு ஒரு திண்டாட்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு வருவதற்குண்டான நிலைப்பாடுகள், கிரகங்கள் அமைகிறது. இப்படியாக பல விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சைனா மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள், அதில இருக்கக்கூடிய பார்டர் சம்பந்தமான இருக்கக்கூடிய இராணுவத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் பார்த்தோம்னாக்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து இந்திய தலைவர்கள்லாம் அதில ஒரு விஷயங்கள் செய்யக்கூடியதற்கும், அதனால நமக்கு திறமையான ஒரு ஒரு ரிசல்ட் வருவதற்கு, அதாவது அதனுடைய தீர்வுகள்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நமக்கு ரொம்ப நல்லதபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மூத்த தலைவர்கள் அனைவரும் எந்த துறையில இருந்தாலும், அது ஆன்மீகத் துறை, அரசியல் துறை, கணிதத் துறை, வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட சில முடிவுகளை தப்பாக எடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இதில் வருவதற்கு கண்டிப்பாக இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் சம்பந்தமாக, அதாவது ஆடிட்டிங், சமாச்சாரங்கள் இது மாரியான விஷயங்கள், அதே மாரி ஷேர் மார்க்கெட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மத்தபடி இந்த நிலைப்பாடுகள்ல பார்த்தோம்னாக்க, இப்ப வெளிநாடுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அங்க ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயத்துல ஒரு 30% அவங்களுடைய நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கோ. 70% அவங்களுடைய தாய்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டரா இருக்கும். காரணம், கண்டிப்பாக அந்த பக்கம்லாம் வந்து பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நெறையா இருக்கும். யுஎஸ்ஓ, கனடா, ஜெர்மன், லண்டன், இது மாரி யுகேலலாம் இருக்கக்கூடிய நம்ம இந்திய குடிமக்கள் எல்லாருமே தாய்நாட்டுல ஒரு 70% அடுத்த 2026 வரை ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது தான் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸா இருக்கும். மத்தபடி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க, லேண்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடுகளாக, ஃபிளாட்ஸ் அந்த மாரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றத காட்டிலும், பெரிய பெரிய இடங்களாக, பொதுவாக இருக்கக்கூடிய நிலப்புலன்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரியான இடங்கள்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலனை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதைத் தாண்டிலும் கண்டிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது, இப்போ வந்து மார்க்கெட் ரீதியாக ரொம்ப ஒரு ஹை பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியதா இருக்கும். தங்கத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமோ, கண்டிப்பாக இன்னும் 1 1/2 ஆண்டு, ஓராண்டிற்குள்ளாக கண்டிப்பாக இது வந்து அப்படியே டபுள் மடங்காக மாறுவதற்கு, இன்னைக்கு நீங்க ரூ. 70க்கு வாங்கினீங்க ஒரு பொருள அப்படின்னாக்க, 70,000க்கு ஒரு பவுன் வாங்குறேன், இல்ல 80,000க்கு ஒரு பவுன் வாங்குறீங்கன்னா, கண்டிப்பாக இது அப்படியே டபுளிங் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாது வரக்கூடிய ஜூன், ஜூலை மாசங்கள்ல இந்த குரு வந்து அதிசாரகதி, சமாச்சாரங்கள் இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி வரப்போறது. அந்த டயத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது, இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அப் டூ மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னாக்க, இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம ஒரு கோல்ட வாங்கி சேர்த்து வைக்கிறது, பணத்த பணமா வச்சுக்காம, வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாரி ஷேர் மார்க்கெட்ஸ்ல பார்த்தோம்னா, சில ராசிகள்லாம் வந்து மட்டும் அதை தொட வேண்டாம். மத்தபடி மீதி ராசிகள் எல்லாமே ஜூன் மாசத்திற்கு பிறகு, இது ரொம்ப விசேஷமான முறையில இந்த வாட்டி ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வருவதற்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா, அப்கிரேடு தான் நன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேற்கொண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ, சமாச்சாரங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஷேர் மார்க்கெட்ஸ் ஃபீல்டுல ரொம்ப நன்னா இருக்கும். மழையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய மழைகள்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். கடலோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே சற்று எச்சரிக்கையா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. காரணம், மழைனாக்க அப்படியே ஒரு நிக்காத ஒரு அடர்த்தியான மழை பெய்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நெறையா இருக்கும். இதுவரை எங்கெல்லாம் மழை பெய்யலையோ, நம்ம வந்து உதாரணமா சொல்லணும்னா, இப்ப நம்ம சமீபமாவே பார்த்தோம். சகாரா பாலைவனத்தில கூட மழை பெய்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அப்படியான ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாம நம்ம தென் தேசத்தில பார்த்தோம்னா, ராமநாதபுரம், சமாச்சாரங்கள் இந்த மாரியான ட்ரையான ஏரியாக்கள், அந்த மாரியான இடங்கள்லலாம் கூட நல்ல மழைகளும், விளைச்சல்களும் நன்னா இருக்கும். இந்த புதனுடைய ராசிக்கு குரு பகவான் வருவது இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஆ விவசாய துறையில மிகச்சிறந்த ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கு பசுமை புரட்சின்னு சொல்லுவோம். அந்த மாரியான ஒரு மிகச்சிறந்த புரட்சிகளும், தானியங்கள்லாம் நெறைய விருத்தி ஆறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கும். விளைச்சல் ரொம்ப நன்னா இருக்கும். எல்லா விதத்திலயும் அந்த மழையினுடைய சமாச்சாரத்தை நன்கு அறிந்து, அதாவது பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை சற்று கவனித்து, அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னாக்க, முதல்ல பஞ்சாங்க சொல்றோம் அப்படின்னாக்க, முதல்ல விவசாயிகள்லாம் வந்து கேட்பாங்க. எந்தெந்த மாசம் மழை பெய்யும் சாமி? எப்படி சமாச்சாரம் இருக்கும்? எப்படி இருக்கும்? அதுக்கேத்தா மாரி நடவு வைக்கலாமா? போலாமா? அப்படிங்கிற ஒரு விஷயங்கள வந்து அன்னைக்கு இருந்த வள்ளுவர்கள், ஜோதிடர்கள் கிட்ட வந்து அவங்க பலன் சொல்லும்போது கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. காரணம், அந்த மாரியான ஒரு நிலைப்பாடுகள்ல இப்ப நம்ம எல்லா நேரத்துலயும் விதை விதைக்கிறோம், சமாச்சாரம் இருக்கு. அப்புறம் பயிர் போயிடுச்சு, சமாச்சாரம், மானியம் குடுங்கோ, இல்லன்னா நஷ்ட ஈடு குடுங்கோன்னு இப்படிலாம் சொல்றோம். அப்ப அந்த காலத்துல அந்த மாரியான விஷயங்களே கிடையாது. ஒரு காலத்தை கரெக்ட்டாக கணித்தெடுத்து ஜோதிடர்கள் சொல்லும்போது, அந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலனை கரெக்ட்டாக தெரிந்து கொண்டு
நாம் செய்யும்போது எந்த விதமான இழப்புகளுமே இல்லாம தான் அந்த காலத்துலலாம் இவ்வளோ அளவுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ, 12 வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் வரும்போது தான் அந்த வெள்ளத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர, மத்தபடி ரெகுலரா போகக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக எந்த விதமான தொந்தரவுகளும் வராது. ஆனால் இந்த ஆண்டு இயற்கை விவசாயம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதாவது உரங்கள் போடாத அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து இயற்கை விவசாயம் மிகச் சிறப்பான ஒரு இடத்த பிடிக்க போறது. அதுக்குண்டான விஷயங்களும் அந்த வந்து நம்மளுடைய இந்திய பாரத தேசத்திற்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டுவதற்கும், அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே நம்மளிடம் இருந்து இயற்கை விவசாயத்தை பெற்றுக்கொண்டு, அதன் மூலியமாக உற்பத்தி ஆகக்கூடிய தானியங்களை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுல இன்னொரு விஷயமா பார்க்கணும் அப்படின்னாக்க, சுக்கிர ராசி அதாவது துலாத்தை பார்க்கக்கூடியதாக குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கிறார். இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா, சுக்கிரனுடைய நிலைப்பாடுகள் பார்க்கும்போது, கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது லேடீஸ் அதாவது பெண்களுக்கு உண்டான அதுவும் 30லிருந்து 50 வயதிற்கு உட்பட்டவர்களும், அதே மாரி 30 வயசுக்கு உட்பட்டவர்களும். இது 2 பிரிவாக நம்ம பார்க்கணும். முதல் பிரிவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கலை, கலாச்சாரம், போக்குவரத்து, சமாச்சாரங்கள், கல்யாணம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு மங்கள காரியங்கள்ல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமல்லாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டுல இருக்கக்கூடிய எல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாத்துலயும் லேடீஸ் வந்து சிஓவாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பெரிய பெரிய பதவிகள் என்னென்ன பதவி இருக்கோ அத்தன பதவிக்கும் பெண்கள் முன்னுதாரணமாகவும், முன்னோடியாகவும் இருக்கதற்கு ரொம்ப ஒரு சரியா சிறிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாரி நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா, ஒரு வார்டு கவுன்சிலர்லேருந்து ஆரம்பிச்சு பார்த்தா கூட, அந்த இடத்துலேருந்து பெரிய பதவியாக இருக்கக்கூடியது வரைக்கும், பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் முக்கியத்துவம் அளித்து, அவர்களை முன்னிறுத்தி, எந்த கட்சிகள் எல்லாம் பெண்களை முன்னிறுத்தி செய்கிறார்களோ, அந்த கட்சிகள் எல்லாருமே கண்டிப்பாக வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். காரணம் இந்த 2025 அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா, நெறைய குழப்பங்கள் இருக்கும். எந்த குழப்பங்களுமே யார் யாரோட கூட்டணி, என்ன சமாச்சாரம், ஏது இது மாதிரியான நெறைய ஒரு அலசல்கள், சமாச்சாரங்கள், நெறைய கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டு 2026 வரக்கூடிய எலக்ஷன் சமாச்சாரங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு ப பேக்கப்பாக இருக்கும். ஆனால், அன்னைக்கு அமையக்கூடியது பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய பேக்கப்ஸ் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன காட்டிலும், மிக மாறுபட்டதான, முரண்பாடான ஒரு விஷயங்கள் தான் அன்னைக்கு நடக்கப் போறது. கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிலிட்டியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது மாரி பார்த்தோம்னாக்க, கூட்டணி தத்துவத்தின் அடிப்படையில தான் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கும். கூட்டணி ரீதியாக இப்ப 2026ல பார்த்தோம்னா, கூட்டணி கட்சிகளினுடைய உதவி இல்லாமல் ஒரு கட்சி வந்து அறுதி பெரும்பான்மையிட்டு அந்த பதவி வகிப்பதற்கோ, சமாச்சாரத்திற்கோ இடம் இல்லாமல் இருக்கும். கூட்டணியினுடைய ஒத்தாசையின் மூலமாகத்தான் அந்த அமைப்புகள்லாம் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நெறையா இருக்கிறதாக இருக்கு. இப்படியாக இந்த 2025 மற்றும் 26, 27 வரை பார்த்தோமேயானால், இவை அனைத்துமே ஒரு சிறப்பான ஆண்டாகவும், எல்லா விதத்திலும் ஒரு நல்ல ஒரு உபயோகமுள்ள ஆண்டாகவும், மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதும், ஆன்மீகம் மிகவும் செழித்து வளரக்கூடியதும், பசுமை புரட்சியாக இருக்கக்கூடிய விவசாயம் நல்ல சிறப்பாகவும், அத்துடன் சேர்ந்து இராணுவத்தில் மிகச்சிறந்த புரட்சிகளும், நல்ல வெற்றிகளும் அடையக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைகிறது. மேற்கொண்டு நாம் 12 ராசிகளுக்கு உண்டான நிலைப்பாடுகளை நாம் பார்ப்போம்.